பேசலாம். திரு ரவீந்திர துரைசாமி, இந்த இரண்டு பக்க வாத பிரதிவாதங்களை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு அதிமுகவுக்கு ஒரு கொள்கை ரீதியான சிக்கல் வருது அப்படின்னு திமுகவும் விசிக திமுக கூட்டணிகள் தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருக்கிறாங்க. இதில் முதல்ல திமுகவோட மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ் என்னன்னா 2019 அவங்க அதிமுகவை எதிர்க்கல. பாஜகவோட ஒரு ஸ்டூஜி அதிமுக, பாஜகவோட களத்தில் அதிமுக எதிர்ப்பு தான் நாங்கள் விரும்புவதுன்னு தானே சொல்றாங்க. தொடர்ச்சியாக சொன்னாலும் இருதுருவ அரசியல் தான் நாங்கள் விரும்புகிறோம். அது இங்க விவாதத்தில் சொல்லுவாங்க. முக ஸ்டாலின் முன்னிறுத்தின அவர் வார்த்தைகள் எல்லாமே பாஜகவுக்கு ஒரு ஏஜென்ட் ஆட்டு தங்களோட உருவத்தை இழந்தவங்க தான் இபிஎஸ் ஓபிஎஸ்ங்கிறது தான் முதல்ல அவங்க ஆரம்பிச்சாங்க 2019. அது அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தது. 2021 சட்டமன்ற தேர்தலையும் ஒருவேளை அவங்க பிரிஞ்சு நிற்பாங்கன்னு ஒரு சூழல் வரும்போது அவங்களே அவங்களுக்குள்ள சொல்லி வச்சு பிரிஞ்சு நிற்க போறாங்கன்னு தான் திமுக முதல்ல சொன்னாங்க. அப்புறம் சேர்ந்து நிற்கும் போதும் பிஜேபியை மையமா வச்சுதான் அந்த எதிர்ப்பு அவங்க முன்னெடுத்தாங்க. அதற்கு பிறகு 2024 முக ஸ்டாலினுக்கு பாசிட்டிவா கொண்டு போனாலும் இவங்க பிரிஞ்சு நிற்கக்கூடிய சூழல்ல அதிமுக எதிர்ப்போட பாஜக எதிர்ப்பை தான் அவங்க அதிகப்படுத்தினாங்க. ஸோ திமுகவோட வியூகம் என்னன்னா, தமிழ்நாட்டில் எதிர்ப்பு அதிகம் உள்ள பாஜகவை முன்னிலைப்படுத்தி அந்த களத்தை அமைக்கிறது தங்கள் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்குங்கிற இயல்பான ஒரு அரசியல் சூத்திரம் தான். இது 98ஆம் ஆண்டு முத அரசியல் களத்துக்குள்ள பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான். எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு தூத்துக்குடி கூட்டத்தில் கேட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக அதை நான் தான் பாமக துணைத் தலைவராக செய்தி தொடர்பாளர்ட்டு பதவி உனதா எனதா இதுதான் திமுக தமாகன்னு சொல்லி எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு சொல்லியிருந்தேன். ஜெயலலிதா அம்மையார் தன்னை தவிர இன்னொருத்தரை முன்னிறுத்தி எந்த தேர்தலையும் சந்திச்சது கிடையாது. அவங்க தோல்வி வளையத்தில் இருந்தனால வாஜ்பாய் முன்னிறுத்தி அந்த தேர்தலை நடத்தி வெற்றி பெற்றாங்க. அதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் என்டிஏன்னு ஒன்று உருவாக்கி நாங்கள் பாஜக இருக்கக்கூடிய இடத்துல இருப்போம், சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு வெற்றி பெற்ற வாஜ்பாயை அவர் முன்னெடுத்தார் கலைஞர். இங்க தோல்வி அடைந்த பாஜகவை எதிர்ப்பு அதிகம் இருக்குங்க அடிப்படையில் திமுக தெளிவா எலக்ட்ரல் சக்சஸுக்கு கரெக்டாகவே பண்றாங்க. அது தொடர்பான எல்லா இஷ்யூஸையும் அவங்க எடுத்து இதெல்லாம் தெரியாமல் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வரும். பாஜக கூட்டணிக்குள்ள அதிமுக வந்தது காரணம் அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லாததுதான். நீங்க இல்லையா சார், இந்த முறை திரு விஜய் இருக்கிறார் களத்தில், வேறு இப்போ அவங்களே அதிமுக ஒரு அணியை அமைக்கக்கூடிய வாய்ப்பும் எல்லா கட்சிகளும் இருக்கத்தானே செய்யுது. 2024 பாஜக விட்டுட்டா எல்லாரும் வந்துருவாங்கன்னாங்க. கடைசியில் அவங்களாட்டே 2021 விலக்கி விட்ட தேமுதிகவுக்கு தான் 5 இடங்களை கொடுக்க வேண்டியதாச்சு. ரெட்டலையில் முபாரக்கையும் புதிய தமிழகத்தையும் நிறுத்த வேண்டியதாச்சு. அதில் புதிய தமிழகம் கூட 2021 அவங்களால ஒதுக்கி விடப்பட்டவங்க தான். ஒரு அடையாள அரசியலுக்காக மேன் பவர் உள்ள எஸ்டிபிஐ முபாரக்கு திண்டுக்கல் சீட்டை கொடுத்தாங்க. அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அன்னைக்கு அவங்க ரொம்ப டால் கிளைம் பண்ணாங்க. பாஜக எதுக்குறோம், காங்கிரஸை எதுக்குறோம், நவீன் பட்நாயக் மாதிரி ஜெகன் மாதிரிலாம் சொன்னாங்க. தோல்வி, ஒரு சீட்டும் அவங்களுக்கு வரல. அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்க எந்த சூழ்நிலையில பாஜக கூட்டணிக்கு வராங்கன்னா, அந்த கட்டத்துக்குள்ள முபாரக் தவிர அவர்கிட்ட யாரும் கூட்டணி கிடையாது. சரி, முபாரக்கோட அந்த சார் இப்போ மீண்டும் அந்த இடத்துல பாஜகவோட கூட்டணிக்கு அதிமுக போன மாதிரி நீங்க சொல்றீங்க. பாஜக தான் அதிமுகவை தேடி வந்துச்சு, அப்படித்தானே? அது நம்ம ரெண்டும் தான். நீங்க அண்ணாமலை கடுமையான வார்த்தைகளை பேசினாரு, பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை பற்றி விமர்சிச்சாரு. அதுல நான் இப்போ ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். அதுக்கு யாருமே பதில் சொல்லல. அண்ணா பெருந்தகை அதுல என்ன நினைச்சாருன்னா, நாம காங்கிரஸுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்துட்டு இருக்கிறோம். சரி, இது ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஒரு பகுதியில் ஒரு எம்பி 3 எம்எல்ஏ 1.3% வாக்கு பெற்று இருக்கக்கூடிய ஒரு தலைவராட்டு மக்கள் அனைத்து ஜாதி மக்கள் அபிமானம் பெற்றவராக இருக்கிறார். அவர் ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் கிளைம் பண்ணல. அதனால அவர் கூட போய் நம்ம விவாதம் பண்றதோ, அவர் கூட போய் நம்ம சண்டை போடுறதோ நம்மளோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கு அது உகந்ததில்லைன்னு அண்ணா அதுல ஒதுங்கினார். இதுதான் உண்மை. இதை மற்றவங்க சொல்லலைனாலும் ரியாலிட்டி இதுதான். ஸோ அந்த கட்டத்துக்குள்ள அந்த இஷ்யூ யாருக்குமாக இருந்ததுன்னா, பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமாக தான் இருந்தது. அதுல அவங்க பிரிஞ்சாங்க. இதை தாண்டி அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, 12 சீட்டு எம்பி சீட்டு அண்ணாமலை கேட்டாரு. 6 சீட்டு தான் தர முடியும்னு எடப்பாடி சொன்னாரு. அந்த கூட்டணி பிரிஞ்சது. அவுட்வேர்டா தான் அண்ணா ஜெயலலிதா ஊழல் எல்லாம் அவுட்வேர்டா இருந்தது. இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணிக்குள்ள வந்தாலும் பாஜகவும் தோத்து போனனால எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிட்டாங்க. முதல்வர் சொல்லிட்டாங்க,
இதுல நான் ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி இல்ல சார், அதுதான் சொல்றேன். ஏற்றுக்கொள்றது அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்களா, அதிமுக கூட்டணி வேணுங்கிற இடத்துல பிஜேபி இருந்துச்சா? இதுதான் நம்ம இப்ப பேச வேண்டிய. இங்க அவங்களே சொல்றாங்களா, இங்க யார் கூட்டணிக்கு தலைமை? அதிமுக தானே தலைமை. சொல்றாரு. யார சொல்றாரு சார்? தமிழ்நாட்டுல யார சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றேன். நாம் தமிழர் சீமானோட 4வது இடத்துக்கு போனாரு விளவங்கோடு இடைத்தேர்தல்ல. நீங்க அவர் சார் கேக்குறது பாஜக அதிமுக தோத்து போயிட்டாங்கன்றீங்களே, அதிமுக தோத்துச்சுன்னு சொன்னீங்க. நீங்க எத்தனை ஜெயிச்சீங்க? 272 எடுத்தீங்களா எடுக்கலையா? 240 ஏன் வந்து நின்றீங்க? அதுக்கும் சேர்த்து சொல்லுங்கன்ற. இப்ப அதுதான் பிரச்சனை. அதுதான் முக்கியம். அதான் முக்கியம் தம்பி அக்னீஸ்வரன் சொல்றது நம்மளுக்குள்ள சரி. 2021ஆம் ஆண்டு பாஜக கூட்டணி சட்டமன்றத்தில் வைக்கும்போது 3.7% டாக்டர் தமிழிசை அம்மையார் எடுத்திருந்தாங்க. 20 சீட்டை இபிஎஸும் ஓபிஎஸும் கொடுத்தாங்க. இன்னைக்கு 14.4% வாக்கு எடுத்திருக்கிறதுனால 60. இது என்ன கணக்கு? 14.4 அன்னைக்கு எப்படி 19 எடுத்த மாதிரி பாஜக தாமரையில் எடுத்த வாக்குகள் 14.4%. ஓகே, அதற்கான வாக்கு 11. 11.4. எஸ், கரெக்ட். அதுதான் கேட்டேன். 14.4 11.4. சோ அதுல வந்து இன்னைக்கு 60 சீட்டுக்கு மேல வேணுங்கிறதா அண்ணாமலை போன்ற அந்த வாக்கு எடுத்த தலைவர்களோட நோக்கம். எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வந்துட்டாரு. இதுவரை எந்த பேரத்திலையும் அவர் பாஜக கீழே விழல. அதுதான் சொல்றேன், இதுவரை விழல. ஆமா, ஏன்னா இல்ல சார், முதல்ல கூட்டணி நடப்பதற்கே என்ன நடந்துச்சு? அண்ணாமலை தலைவராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற பேசப்படாத ஒரு விஷயம் நடந்த பிறகுதான் அந்த கூட்டணி அமைது. அவர் தலைமை பொறுப்புல இருந்து நீக்கப்படுறார், அப்புறம் கூட்டணி அமைது. அதான அது. கண்டிப்பா அந்த இடத்துல அதே அண்ணாமலைக்கு அரசியல்ல 1/3 இடத்துல 3வது போன எடப்பாடி பழனிசாமி 26ல 2/3 இடத்துல 3வது போயிடக்கூடாதுன்னு தான் இந்த அலையன்ஸுக்கு வந்திருக்காரு. அண்ணாமலையும் அவர் எடுத்த 11.4% தான் சார். பாஜக தானே சார் அதிமுக கூட்டணியை கேட்டது, விரும்பியது. அதிமுக போலியே. கண்டிப்பா அதை மறுக்க வரல. அதிமுக பாஜக கூட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி அவங்களும் நிலைப்பாட்டில இருந்து பல்ட்டி அடிச்சிருக்காங்கல்ல. 24 நிலைப்பாட்டில இருந்து எடப்பாடி மாறி இருக்கிறாங்க, உண்மைதானே? அதற்கு அண்ணாமலையும் அவருடைய 11.4% வாக்குகள் தான் காரணம். இப்ப எடப்பாடி பழனிசாமி 5 நாட்களுக்கு பிறகு இதை சொல்றாருன்னு நண்பர் ப்ரொஃபசர் சொல்றாருன்னா அதற்கு வந்து உள்ளுக்குள்ள இருந்தே அழுத்தம் வருது. குறிப்பா வட தமிழகத்தில் உள்ள அதிமுகவினர் பாஜகவை மைனஸ் நினைக்கிறாங்க. ஓகே, தென் தமிழகத்திலையும் மேற்கே உள்ள அதிமுகவினர் பாஜகவை பிளஸ் நினைக்கிறாங்க. முருகபக்தர் மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. மோகன் பகவத் கலந்துக்கிறக்கூடிய நிகழ்ச்சியில வேலுமணி கலந்துக்கிறாருன்னா மேற்கிலையும் தெற்கிலையும் பாஜகவுக்கு வாக்கு வலிமை இருக்கு. அதுலதான் அவங்க ஒரு தெளிவு கொடுத்துட்டே இருக்காங்க சார். பேரூர் ஆதீனத்தினுடைய நிகழ்ச்சி, அந்த ஆதீனத்தினுடைய அழைப்பு, அதுல நாங்க போகிறோம், அங்க அவர் வராரு. இதுல எங்க ஆர்எஸ்எஸ்ல நாங்க போய் கலந்துக்கிட்டோம் சொல்றீங்கிறாரு எஸ்பி வேலுமணி. பேரூர் ஆதீனத்துக்கு அழைப்புல மோகன் பகவத் வராது தெரியாமலா போனாரு வேலுமணி. தெரிஞ்சே எனக்கு மோகன் பகவத் கிட்ட பிராக்சிமிட்டி இருக்குன்னு காட்டுறதுக்கு போனார். அது யாருக்கு கொடுக்குற மெசேஜ்ங்கிறது சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். அது தானே தற்செயலா நடந்தது அல்ல. இது தவறான தகவல். போன ஆண்டு அதே இதுல வந்து திரு எஸ்பி வேலுமணி அந்த இதுக்கு போயிருக்கிறாரு. அதே மாதிரி கிறிஸ்துவ விழாவும் அங்க நடந்திருக்குது. அதுக்கும் வந்து திரு இப்போ மாண்புமிகு பொதுச் செயலாளர் போயிருக்கிறார், அதிமுக பொதுச் செயலாளர். ஆகவே இவங்க வந்து இட்டு கட்டி எதையாவது ஒரு மதச்சாயம் போச்சு ஏதாவது காலி பண்றதுக்காக சில கருத்துக்கள் சொல்றாங்க. ஆனா எடுபடாது. பாஜக 11.4 2004 பெற்ற வாக்குகளை சொல்றாங்க. நாடாளுமன்ற தேர்தல் அது நான் கேட்கிறேன். பாஜகவோடு சேர்ந்த கூட்டணி பாமக அதுல வந்து ஓட்டு இல்லையா? இல்ல அவர் பாஜகவுக்கு மட்டும் டேட்டாங்க. இது டேட்டா. எலெக்ஷன் கமிஷன் டேட்டா. தேமுதிக தமிழிசை எடுத்தது 3.7 தாமரையில. அது டேட்டா. அண்ணா இருங்க. டேட்டா முடிச்சிட்டேனா? டேட்டா நீ முடிச்சிட்டேனா? அதுதான் சொல்றேன். நீங்க டேட்டா வந்து பாஜக ஓட்ட தான் கம்பேர் பண்றேன். ஐ அம் கம்பேரிங் 2 பிஜேபி votes. தாமரையில தமிழிசை எடுத்த 3.7ஐயும் அண்ணாமலை எடுத்த 11.4. அப்படினா நீங்க எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? அதுக்கு முன்னாடி 2014ல திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு அணி அமைச்சர் போது 5.5 எடுத்தாரு. அப்போ தாமரையில 5.5 எடுத்தாரு. இப்ப நின்ற இடங்கள் எவ்வளவு அப்படினு 5.5 எடுத்தாரு. எத்தனை இடங்கள் நின்றாங்கங்கிறது தெரியல. அதுதான் அவர் சொல்ல. இல்ல என்னோட கேள்வி அது இல்ல. அது வந்து இல்ல அண்ணா நீங்க தவறா முடிச்சறேன். நீங்க அவுட் ஆஃப் பாக்ஸ் வாரீங்க. எத்தனை இடத்துல நின்னாங்கன்னா தேவநாதனுக்கு 20 இடங்கள் கொடுத்தாங்க. அதுவும் அண்ணாமலைக்கு சாதனை தான். தேவநாதனுக்கு 20 இடம் கொடுத்தாங்க, பாரிவேந்தருக்கு 40 இடத்தை கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து 23 இடத்துல தாமரையை நிறுத்தினதே அந்த தலைவருக்கு சாதனை தான். மேஜர் பார்ட்னரா நின்னு அவர் 11.4 எடுத்திருக்கிறார். அதற்கான பேரம் தான் நடக்க போகுது. இதுவரை நடந்த பேரத்துல எல்லாம் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் எடப்பாடி கொடுத்தாரு. ரொம்ப டஃப் பார்கெனர் தான் நின்னாரு. தென்சென்னையை கொடுக்கல. 21லயும் இதே விதமா சொன்னாங்கல்ல, இத்தனை இடங்களை கேக்குறாங்க பாஜக. கடைசியில் அவர் என்ன நினைச்சாரா?
தானே கொடுத்தாரு. இப்ப 11.4% தாமரையில எடுத்திருக்காங்க. அன்னைக்கு 2.7 தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 3.7 தான் எடுத்தாங்க. தாமரையில 11.4. இங்க கம்பாரிசன் இல கணேசன், இவர் சிபி ராதாகிருஷ்ணன், அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன். சோ இதுல மற்றவங்க கம்பேரிசன் இல்ல. இதுல இந்த கட்சியுள்ள தலைவர்கள் மத்தியில 11.4 எடுத்தவர் இந்த கட்சியில் உள்ள தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறாரு. இந்த சீட் பேரம் வரும்போது அவருக்கு பெரிய ரோல் இருக்குது. இதுவரை ரஃப் அண்ட் டப்பா தான் எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு, ஹார்ட் பார்கனர் தான் இருந்தாரு, மறுக்கிறதுக்கே இடம் இல்ல. திரு நயினார் தானே இப்ப வந்து பேச்சுவார்த்தையில் இருப்பாரு, அவர் தானே இருக்க முடியும். கண்டிப்பா அண்ணாமலை பிஎம்ஓல தெளிவா தகுதிக்கான சீட்டு வாங்கலன்னா 24 கலத்தி விட்ட மாதிரி 29 கலத்தி விட்டுருவாருங்கிற ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாரு. டெல்லி தலைமை எப்படி செயல்படுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இது வந்து எல் முருகன் தான் இருந்தாரு. அமித்ஷா தான் வந்து பேசினாரு. கடைசியில பிஎம்ஓ தான் சொன்னாங்க 20 சீட்டு வாங்கிட்டு போங்கன்னாங்க. நடந்தது. அதே மாதிரி பிஎம்ஓட தலையீடு கண்டிப்பா இருக்கும் இதுல. சரி, பேசலாம்.